முதல் விஷயம் நம்முடைய சொல், நம்ம எதை சொல்றோமோ. இரண்டாவது விஷயம் நம்முடைய செயல்பாடுகள், அமல்கள். மூன்றாவது விஷயம் நம்முடைய அணுகுமுறை, அதாவது வழிமுறை, மன்ஹஜ். இந்த மார்க்கத்தை எப்படி கற்றுக்கொள்ளணுங்கிற, எப்படி இந்த மார்க்கத்தை கொண்டு போய் மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கணுங்கிற வழிமுறை. நான்காவது அழைப்பு, அத்தாவா. மக்களுக்கு இந்த மார்க்கத்தின் பக்கம் எடுத்துரைத்து அவர்களை அழைப்பதற்கான தகுதி, இதை எல்லாத்தையும் நம்ம வளர்த்து கொண்டா நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் நம்ம கற்றுக்கொள்வதாக இருக்குது. அது நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. அப்போதுதான் உண்மையை நாடி பொய்யை அழிக்க துடிப்பவர்கள் கடந்த காலத்தில் இருந்த படைபலத்தையும் தெளிவான ஒளியையும் சுமக்க முடியும். இந்த அடிப்படைகள்ல சரியான கல்வி இல்லாமல் இருந்தா என்ன ஆகும் கேட்டா, கடந்த காலத்துல நாம அழிவுக்கு சந்திச்சிருக்குமே, அந்த அழிவிலிருந்து தப்பிப்பதற்கு எது வழிவகுத்துச்சுன்னா, உண்மையை சத்தியத்தை பற்றி பிடிச்சு பொய்யை அழிக்க துடிச்சவங்க எல்லாம் அந்த படைபலத்தை அவங்க அடைஞ்சதுக்கு, அதற்கான தகுதி அவர்கள் அடைஞ்சதற்கு வழியா இருந்தது அவங்களுடைய சரியான சொல்லும் செயலும் அழைப்பு பணியும் எல்லாம் சரியா இருந்ததுதான். இதன் பிறகு அக்கீதா, கொள்கை, நம்பிக்கை, உறுதி, மன தூய்மை, பின்பற்றுதல் போன்றவற்றின் மூலமாக ஏற்படும் அமல்களின் வழியாக அடுத்தடுத்த கட்டங்களை நாம் அமைத்துக் கொள்ள முடியும். இப்ப இந்த முறையில நம்முடைய வாழ்க்கையை சரியான குர்ஆன் சொன்ன ஆதாரங்கள் எப்படி கற்றுக்கொண்டா, அதிலிருந்து தான் நாம் நம்முடைய கொள்கையை, சரியான அக்கீதா அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான உறுதியை பெற முடியும். இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காகவே இந்த வாழ்க்கையை நாம கொடுக்கக்கூடிய உண்மையான மன தூய்மை இருக்க முடியும். பின்பற்றுகிற இந்த சுன்னாவு விஷயத்துல நம்ம தெளிவை அடைய முடியும் அப்படிங்கிறாங்க ஷேக்.